ஹாய். வணக்கம்யா. வணக்கண்ணே. வணக்கத்துக்கு. நமஸ்காரம். வணக்கம்மா. நீ போடுற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என் கூட சேர்ந்து ஐ எம் ரெடின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து போன சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் காய்ச்சறது அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு சொல்லி 2 நாளுக்கு மேலே நான் சீட் பண்ணதுனால நான் வந்து திருப்பி அகெயின் ஃபஸ்ட்லேருந்து 11th அன்னைக்கு 11 டிசம்பர் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டாக கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி டே 3. ஓகே, எல்லாமே கொஞ்சம் கோயிங் குட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 விதமான மார்னிங் ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏன் உங்களுக்கு 5 டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்குலாம் வந்து ஒரே ட்ரிங்க் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து போர் அடிச்சிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே நாள் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நாள் இது, இன்னொரு நாள் இது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கோங்க. அண்ட் பேசிக்காக நீங்கள் எதுவுமே வேணாம், எனக்கு வெறும் சுடு தண்ணி மட்டும் எடுத்திங்கன்னா கூட பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எந்த ட்ரிங்க்குமே வேணாம், காலையில் எனக்கு சுடு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னா கூட உங்களோட இஷ்டம்தான். அண்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. பட் அது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் சைடு தான். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த ட்ரிங்க் மட்டும் குடித்தா போதுமா, வெயிட் லாஸ் ஆகுமானா அப்படி கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். அது கூட நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க நீங்கள் டயட்டை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எது பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்சி நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் நம்மளால டு த பெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக நடக்கும். இது ஒரு சின்ன ஒரு நோட்டு. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு இட்ஸ் ஆர்த்தி. இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 டைப் ஆஃப் ட்ரிங்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு, செகண்ட் வந்து நம்ம பீரியட்ஸை இம்ப்ரூவ் பண்ண, அண்ட் தேர்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இம்யூனிட்டி ட்ரிங்க், அண்ட் ஃபோர்த்து வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்பிள் சைடர் வினிகர் பட் ரொம்ப எஃபெக்டிவ் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அண்ட் ஃபிஃப்த்து நான் ஆல்ரெடி சொன்ன க்ளோயிங் ட்ரிங்க். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ட்ரிங்க் தான். ஆம்லா ட்ரிங்க் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, அதே சமயத்தில் ஹேருக்குமே பயங்கர பெனிஃபிட் தான். ஸோ அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு 6 to 7 பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட இஞ்சி, அந்த பொங்கலுக்கெல்லாம் கட்டுவாங்கள்ல அந்த பானையில், அந்த இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு போல் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட நம்ம எப்போயும் போல் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜிஞ்சர் வந்து ஒரு 50 கிராம் போல் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. ஸோ இதுவுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து எத்தனை வருஷமாக பண்ணியிருப்பீங்க? எல்லாருமே நிறைய வருஷமாக பண்ணியிருப்போம். பட் எனக்கு வந்து இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு அலாரம் அடிச்சிடுச்சு. 30 வயசு ஆக போகுது, 30 வயசு ஆக போகுது. அது இப்போ 28 தான். பட் இருந்தாலும் அது 13 என்ட்ராகும் போது ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெயிட்டை வந்து நான் என் லைஃப்லேயே 8ல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் பார்த்து தான் 80 கிட்ட வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு அலாரம் அடிச்சிருச்சு, அதனால தான் நான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அலாரம் எப்போ அடிக்குதோ அப்போ நீங்களே ஓடுவீங்க. எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம ஒரு அலாரம் அடிக்கிறதுங்கும் போது ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த பயம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து சாதிக்க முடியும். அதுதான் உண்மை. பயம்லாம் இல்லை, பயம் இருந்தால் பண்ண முடியாது, பயம் இருந்தால் நம்ம சாதிப்போம் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி தான். இப்போ அந்த இயர்லி 30s அப்படிங்கும் போது நம்ம ஸ்கின்னு, ஹேரு எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. முக்கியமாக ஹெல்த் ஓகேவாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம படுத்துக்கிட்டான்னா யாருமே பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை கேர் பண்ணிக்கோங்க இனிமேல். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதே எல்லாத்தையுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர். ஏன்னா இது வந்து எனக்கு ஆம்லாலாம் சளி பிடிக்குங்கிறதுனால பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட சூப்பர் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொரிங்கா லீவ்ஸ், அதாவது முருங்கைக்கீரை இருக்கும் இல்லையா, அதை நான் பொடி பண்ணி எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ அதுவுமே ஒரு 2 ஸ்பூன் போல் நான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம்.
இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் என்னால் டெய்லிக்கும் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக டெய்லிக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதை எடுத்து நம்ம பண்ணணுமாங்கிற அந்த ஒரு அலுப்பு இல்லாமல் நம்மளும் எடுத்து போட்டு குடிச்சிட்டு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கின்னு, ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம்ல, இதுலேருந்து நம்ம ஒரு கியூப் போட்டுக்கிட்டாலே போதும், அதுவே எனஃப் தான். ஸோ அது கூட வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர், அந்த 1 கிளாஸ் வர வரைக்கும் ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு, நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட் என்னது, கீ. அது எப்போவுமே நீங்கள் வந்து காலைல சுடு தண்ணியில் குடிங்க. ஏன்னா அது ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கெலாம். எனக்குலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடாக இருக்கும் போதே குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஹனி அதெல்லாம் ஆட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. இந்த ட்ரிங்கே உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி டீ. கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லையா, அந்த இதை தான் நான் வந்து 2 ஸ்பூன் போல் சுடு தண்ணியில் போட்டு அது 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து அந்த டீயை தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதெல்லாம் வந்து சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறையா இது நான் கேள்வியும் பட்டிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து வெந்தயம் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ப்ளைனாக இது மட்டும் யூஸ் பண்ணி குடிக்கிறேன். அண்ட் இது கூட ஆப்வியஸாக நம்மளோட கீயும் 1 ஸ்பூன் போட்டு இதை குடிச்சிருங்க. அண்ட் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது இம்யூனிட்டி ட்ரிங்க் தான். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா மஞ்சள், பெப்பர், இஞ்சி அண்ட் வந்து தோலோடு இருக்கிற லெமன். ஸோ இதில் தோல் தான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சினமன் தோல் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ பட்டை தோல் இருக்கும் இல்லையா, அது. அண்ட் அது கூட நம்ம ஃபேவரட்டான கீ. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி, இது வந்து 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுவுமே நம்மளோட சூப்பர் ஃபுட் தான் எப்போவுமே. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து சிம்பிளான ஆப்பிள் சைடர் வினிகர் தான். ஸோ இதுக்கு அந்த மதர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அந்த பிராண்ட்லேயே. ஸோ அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி, வார்மாக இருக்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப பெனிஃபிட் இது நீங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே க்யூர் பண்ணும். ஸோ இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஃப்த்தாக நான் சொன்ன மாதிரி க்ளோயிங் ட்ரிங்க். இது ஏன் க்ளோயிங் ட்ரிங்க் அப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு அவ்வளோ க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவு போல் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூட நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி இருக்கும் இல்லையா, அது. ஆனால் அது கூட ஏலக்காய் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அது ஒரே ஒரு ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட சோம்பு. நம்ம அஞ்சரைப்படியில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட். நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு. ஸோ அதுவுமே எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் நல்லா தட்டி நம்மளோட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த பாயில் பண்ணுற தண்ணியில் வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் அதோட நான் எக்ஸ்பென்சிவ் சைடுன்னு சொன்னது என்னது, ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், சாஃப்ரான். ஸோ அது வந்து ஒரு 3 ஸ்ட்ரிப் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் போட்டு நல்லா இது வந்து கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிச்சோடனே இதில் இன்னொரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரை பொரி, இந்த லிக்கோரைஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அதே தான் 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் ஆனதும் அதில் கொஞ்சம் கீ அண்ட் லெமன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுவுமே பிழிஞ்சு போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து டக்குலாம் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 21 டேஸ் இல்லை 48 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அந்த கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன், அது கொஞ்சம் கேளுங்க. இல்லை அப்படின்னா இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஒரு சின்ன விஷயம், என்னால் டெய்லிக்கும் கன்சிஸ்டன்சியாக போட முடியாது. டெய்லிக்கும் டே 1 டே 2 அப்படின்னு வந்து போட முடியாது. ஏன்னா எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் நான் தான் பார்க்குறேன். அது இல்லாமல் என் பையனை வச்சுட்டு சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதில் ஷூட் எடிட் பண்ணும்போது லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ அதனால தான். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் உடனே வந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் ஏதாச்சும் நான் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் தப்பு பண்ணுறேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நான் அதில் வந்து இது பண்ணிக்கிறேன், போட்டுடுறேன். நீங்கள் அதையும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கா? நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் அட்லீஸ்ட் உங்களால் 1 டே பண்ண முடியுதா, இல்லை 2 டே பண்ணுறீங்களா, யார் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து இப்போ நம்ம டே 7 அப்போது வெயிட்டு குறைஞ்சாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்களோட வெயிட்டை சொல்லுங்கள். இல்லை வெயிட் ஏறினா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் போஸ்ட் இட், ஓகேவா? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் ஏறினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். நான் வந்து சீட் பண்ணவே இல்லை, 1 or 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. பட் மித்த நாள் நான் சீட் பண்ணவே இல்லை, கரெக்டாக நான் டின்னர் வந்து 8க்குள்ளே முடிச்சிட்டேன்
அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எனக்கு டேட் வந்து உங்களோட வெயிட்டை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் சீட் பண்ணிக்கிங்க டின்னர் ரேட்டுக்கு மேலேனா திருப்பி டே 1லேயும் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. வெயிட் ஏறினா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எனக்கும் அப்படி தான். நான் வந்து இன்னைக்கு கூட செக் பண்ணேன், 3 days ஆகிடுச்சு. பட் நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் 80.7 ஸ்டார்ட் பண்ணேன்னா, பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் 80.7 தான் இருக்கேன். பரவாயில்ல. பட் ஆனால் எனக்கு ஒரு மனசுக்கு என்னென்னா நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஸோ ஸ்லோவாக போனாலுமே நம்ம வின் பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜேர்னியே அதுக்காக தான். எனக்கு கன்சிஸ்டன்சியாக சுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெசிபீஸ்லாம் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 week வெயிட் லாஸ் சேலஞ்சுங்கிறது ஃபேஸ் 1 நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் 1 வந்து நம்மளுக்கு வந்து டைமிங்ஸை வந்து டயட்டு காப்ஸ் கம்மி பண்ணிவிட்டு டைமிங்ஸ் வந்து 8 o'clock முடிக்கிறது. இந்த 2 தான் ஃபேஸ் 1 வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இதை முடித்தோடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ் 2 பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரிங்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா மாற்றி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஆப்பிள் சைடர் வினிகரை போட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நான் அதுதான் குடிப்பேன். அண்ட் இன்னொன்று வந்து ஐஸ் க்யூப். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஆம்லா ட்ரிங்காக, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு டைமை பொறுத்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். பட் எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா ஜஸ்ட் வார்ம் வாட்டர் மட்டும் 1 glass ஆஃப் வார்ம் வாட்டரை குடிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷனாக பேச முடியுமா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மோட்டிவேஷனாக பேசினா மட்டும் பார்த்தா மட்டும் முடியாது, நம்ம மனசு வச்சா தான் அது நடக்கும். ஏன்னா நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் நான் அப்படியே தான் போயிட்டுருக்கேனே விட இப்படி வரவே மாட்டேன். மோட்டிவேஷன் பார்த்துட்டே போகிறது கிடையாது. அது நம்ம வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அதே தான், நீங்கள் நிறையா பார்த்துட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் வந்து டூ இட். இப்போ பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட ஜஸ்ட் எழுந்திரிச்சு வாக் பண்ணிட்டே பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அந்த மாதிரி தான். சரி, ஓகே. உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்த ரெசிபீஸ் இல்லை Day 7 வீடியோ, இந்த 2த்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை.